வணக்கம் இயற்கை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து சூப்பரான நம்மளுடைய கார்டன் பற்றி பார்க்கலாம். நிறையா கொஞ்சம் விஷயங்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பீர்க்கன் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோக்காக ஒரு 2 காய்கள் பறித்தேன். ஆனால் நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் பறிச்சுட்டேன். நல்லா நீட்ட பீர்க்கன் தாங்க. நம்ம ஏற்கனவே விதைகள் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி போட்டவங்க உங்கள் கார்டனில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு சிலர் வந்து இப்போ எனக்கு மறுபடியுமே வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம கொடுத்த கட்டிங்ஸ்லேருந்து, விதைகள்லேருந்து முளைச்சி வந்த எல்லாமே. ஸோ சூப்பர், ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். நீங்களும் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஆர்கானிக்காக வீட்டிலருந்தே ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈல்டு எடுங்க. எடுத்தோன்னே சக்ஸஸ் பண்ண முடியாது. எடுத்தோன்னே எல்லாத்துலேயும் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்காது. வல்லாரக்கீரையுமே நல்லா வளர்ந்துட்டு வருது. எங்கள் கோழி இப்போ இல்லைங்க, அதனால் நல்லாவே வளர்ச்சி இருக்குது. கூட புதினாவுமே வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 கீரைகள் வந்து அதனுடைய அந்த லீவ்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து நான் வந்து சூப் வைக்கலாம், கீரை சூப் வைக்கலான்றதுக்காக அதை நான் எடுத்துக்கிறேன். புதினாவுமே கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம கார்டனில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ இந்த கார்டனை இன்னுமே நல்லா வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறேங்க. ஸோ நம்ம வீட்டை சுற்றி நல்லா கார்டனிங் பண்ணுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ்லாம் பார்த்து எல்லாமே ஓகே ஆகிட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே அதையும் நான் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பாட்டி அந்த மாதிரி இருந்தவங்கலாம் எப்படி வீட்டுக்கு ஒரு மாடு, ஆடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை சுற்றி காய்கள், அதுக்கப்புறம் தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் எனக்கும் வாழணும்னு ஆசை. இது மாதிரி எத்தனை பேருக்கு வாழணும்னு ஆசைன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னுடைய கார்டன் வீடியோ நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. நான் கொஞ்ச நாளாகவே வந்து இது வந்து என்னுடைய வீடியோஸ் போட முடியாதுல்ல. காரணம் என்னையவே நான் கேர் பண்ணிக்கக்கூடிய சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால் அதில் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்த முடியல. அதுதான் அது ரீசன். சரிங்களா? ஸோ இனிமேலும் நம்மளுடைய கார்டன் வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சரிங்களா? அப்புறம் நம்ம நிறைய செடிகள் வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கண்டெய்னரில் வாங்கி ட்ரை பண்ணோம். நிறையவே வந்து விதைகள் சூப்பராக விதைகளுமே எடுத்துகிட்ருக்கேன், கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீத்தப்பாகல்லாம் விதைகள் வந்து நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே வளர்ந்து காய்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதையுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் என்னெல்லாம் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன்னு. ஸோ நிறைய வந்து சூப்பராக இது மாதிரி எனக்கு வந்து நம்மக்கிட்ட வாங்குறத நீங்கள் வந்து இது மாதிரி எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுடைய கார்டனில் எப்படி நீங்கள் அது வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும். அதை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான விஷயங்களை மற்றவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். விதைகளாக இருக்கட்டும், காய்களாக இருக்கட்டும். ஸோ நம்ம கார்டனில் பறித்த பீர்க்கான்லாம் குழம்பு வைக்கும்போது, சாம்பார் தொட்டுக்கல்ல வைக்கும்போது செம்ம ஒரு டேஸ்ட்டுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா ஆர்கானிக் முறையை நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம இயற்கை உரங்களும் நம்ம வந்துட்டு அதுவுமே நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏக்கர் கணக்கில் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். நம்ம கார்டனில் நான் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட்லாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி செடிலாம் நிறையா வந்து காய்கள் எடுத்தது. இப்போ வந்து கமலா ஆரஞ்சு, அதுலேயுமே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வர வர உங்களுக்கான வீடியோக்கள் போடுறேன். சரிங்களா? எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டை தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் வீட்டிலேயே இயற்கை உரங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய அளவில் எனக்கு அது மட்டும் பத்தாது. இன்னுமே நான் வந்து இயற்கை உரங்களை நான் வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இயற்கையான உரங்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு இயற்கை உரங்கள் தேவைன்னா மேலே தெரிகிற அந்த ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நம்மளுடைய சீட்ஸு உங்களுடைய கார்டனில் உங்களுக்கு தேவையான நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு சீட்ஸு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. எப்போ கொடுப்போனோ அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். நிறைய பேர் ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி கார்டன் வச்சுக்கலாம். நிறைய வந்துட்டு தட்டாப்பயிரெலாம் நான் போட்டிருந்தேன். சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்து அறுவடை கொடுத்துருக்கு. இது அப்படியே நான் வந்துட்டு இதை உரித்து இதனுடைய அந்த விதைகளெல்லாம் எடுத்து நான் அப்படியே வந்து அவிச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நல்லாயிருக்கும். அந்த காராமணியில் இருக்கக்கூடிய அந்த பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்களும் கிடைக்கும். நமக்கு இந்த டைமில், மழை டைமில் தக்காளி விலைகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு தக்காளி கிடைச்சாலுமே அதனுடைய அளவே வந்து மகிழ்ச்சி அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போலாம் கிலோ வந்து 70 ரூபா 80 ரூபான்னு விற்கிது. அப்புறம் பாருங்கள், கமலா ஆரஞ்சுலாம் ஒன்று வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.